ராம் நாராயண் ராம். ஓம் என்ற சொல்லில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது. அதனை ஒவ்வொரு மொழியும் ஏற்கின்றன. நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணீர் கேட்டால் ஒரு கிளாஸ் தண்ணீர் தான் தரப்படுகிறது, கடல் கொடுக்கப்படுவதில்லை. ஓம் என்பது ஒலியின் கடலாகும். பல மொழிகள் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளன. அதனால் ஒரே ஓம் மூலம் அனைத்தும் நிகழ்கிறது. இதெல்லாம் நடைபெறுவது எந்த மொழியில்? ஒவ்வொருவருக்குள்ளும் பேட்டரி போல இருக்கும் அந்த ஒலி, அதுதான் நாதம். அந்த நாதமே மந்திரமாக மாற்றப்பட்டுள்ளது. யார் உண்மையிலேயே தொடர்பில் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ பெயரால் மட்டும் அல்ல, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஓம் ஓம் எனப்படும் அந்த ஒலியின் அளவை, அதன் அதிர்வெண் எந்த நிலையில் பரவி வருகிறது என்பதை உணர்ந்து அதனை அந்தந்த மொழியில் கலந்து சொல்லப்படுகிறது. அதனால் சிலர் சுவாசிக்கும் போது, சிலர் நடக்கும்போது, சிலர் மாலையோடு இந்த ஜபத்தை செய்கிறார்கள். ஓம் என்ற சொல்லை உச்சரிப்பதன் மூலமே பல மாற்றங்கள் நிகழ்கின்றன. நீர் குடிக்கும் போதும் அந்த ஒலி அதுவே ஓம். இந்த ஜபம் ஆசனத்தில், பிராணாயாமத்தில், கீர்த்தனையில் அல்லது தத்துவ பேச்சுக்களில் கூட நிகழ்கிறது. நாம் உடற்பயிற்சி செய்வது போலவே இது இயல்பாகவே நிகழ்கிறது. ஒரு ஸ்பிரிங்கை இழுக்கும் போது அதன் திறனை நாம் பெற்றுவிடுகிறோம், பிறகு அந்த ஸ்பிரிங்கும் தேவையில்லை. இப்படியே இந்த ஓம் ஒலியும் ஒரு இயந்திரம் போல இழுத்து கொண்டு செல்லும். முடிந்தவுடன் நமக்குள் ஒன்றாக சிலிர்க்கச் செய்கிறது. அந்த ஒலி நமக்குள் சொல்கிறது, சிறிது சுரம் சுர் அமைக்கவும். நீங்கள் அமைக்க ஆரம்பிக்கிறீர்கள். பிறகு பார்க்கும்போது ஓம் என்ற சொல் தானாகவே உருவாகிறது. வானில் பிளேன் பறக்கிறது. இங்கே அமர்ந்திருக்கும் ஒருவரே கூறுகிறார், இவ்வளவு டிகிரியில் பறக்கவும் அங்கு செல்லவும். இங்கே உட்கார்ந்திருக்கும் ஒருவரே பிளேனை பறக்க வைத்து மீண்டும் கொண்டு வந்து விடுகிறார்.